புனித அடிலா. நார்மண்டியின் செயின்ட் அடிலா, அடலா ஆப் லோயிஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு இடைக்கால பிரபு மற்றும் கத்தோலிக்க திருச்சபையில் துறவியாக அங்கீகரிக்கப்படவில்லை. அவர் 1067 இல் பிறந்தார் மற்றும் ஹேஸ்டிங்ஸ் போருக்குப் பிறகு 1066 இல் இங்கிலாந்தின் மன்னரான நார்மன் டியூக்கின் வில்லியம் தி கான்குவரரின் மகளாக இருந்தார். அடேலா இரண்டாம் வில்லியம் மற்றும் ஹென்றி ஒன்று ஆகியோரின் சகோதரி ஆவார். இருவரும் இங்கிலாந்தின் அரசர்களாகவும் ஆனார்கள். அடீலா கவுண்ட் ஆப் லாய் ஸ்டீபனை மணந்தார். இந்த திருமணத்தின் மூலம் அவர் புளோயிஸின் கவுண்டஸ் ஆனார். இந்த தம்பதியருக்கு இங்கிலாந்து மன்னர் ஸ்டீபன் உட்பட பல குழந்தைகள் இருந்தனர். அடலா தனது காலத்தின் அரசியல் நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார். சர்ச்சைகளை மத்தியஸ்தம் செய்வதற்கும் அவரது குடும்பத்தை ஆதரிக்கவும் தனது செல்வாக்கை பயன்படுத்தினார். அவரது சகோதரர் கிங் ஹென்றி ஒன்று மற்றும் அவர்களது உறவினரான ஸ்டீபன் ஆப் லாய்ஸ் ஆகியோருக்கு ஆங்கிலேய சிம்மாசனத்தின் மீது மோதல்கள் உட்பட அந்த காலகட்டத்தின் கொந்தளிப்பான அரசியல் நிகழ்வுகளால் அவரது வாழ்க்கை குறிக்கப்பட்டது. இந்த காலகட்டம் பொதுவாக அராஜகம் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் உள்நாட்டு அமைதியின்மை மற்றும் அதிகார போட்டிகள் அதன் சிறப்பியல்பு. அடீலா தனது பக்தி மற்றும் மத காரணங்களுக்காக அறியப்பட்டவர். அவர் பல்வேறு துறவற அறக்கட்டளைகளை ஆதரித்தார் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அடீலாவின் மத ஆர்வமும் தேவாலயத்தில் ஈடுபாடும் அவளுக்கு புனிதத்தன்மைக்கு நற்பெயரை பெற்று தந்தது. இருப்பினும் அவர் அதிகாரப்பூர்வமாக புனிதராக அறிவிக்கப்படவில்லை. ஒரு உன்னத பெண்ணாக அடீலாவின் வாழ்க்கை இடைக்கால ஐரோப்பாவின் அரசியல் மற்றும் அதிகார போராட்டங்களுடன் பின்னிப்பிணைந்திருந்தது. அவர் இடைக்கால நிர்வாகம், இராஜதந்திரம் மற்றும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களைக் கண்டார் மற்றும் பங்கேற்றார். அவரது திருமண உறவுகள் மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களுடனான தொடர்புகள் அவரை இடைக்கால ஐரோப்பிய பிரபுத்துவத்தின் இயக்கவியலில் ஒரு முக்கிய நபராக ஆக்கியது. அவரது காலத்தின் சவால்கள் மற்றும் நிச்சயமற்ற நிலைகள் இருந்தபோதிலும் அடீலா அரசியல் நிலப்பரப்பில் செல்ல முடிந்தது. அதே நேரத்தில் மத மற்றும் தொண்டு முயற்சிகளில் தன்னை அர்ப்பணித்தார். அவரது மரபு இடைக்கால காலத்தில் மதச்சார்பற்ற மற்றும் மத தாக்கங்களுக்கு இடையிலான சிக்கலான தொடர்புக்கு ஒரு சான்றாகும். நார்மண்டியின் அடிலா பற்றிய தகவல்கள் வரலாற்று பதிவுகளை அடிப்படையாகக் கொண்டவை மற்றும் முழுமையானதாக இருக்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் ஒரு துறவியாக முறையான நியமனம் இல்லாததால் கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு நாட்காட்டியில் அவரது வாழ்க்கை நினைவுகூரப்படவில்லை என்பதாகும்.